யாரையுமே நிம்மதியா தூங்க விட மாட்டியா நீ? அம்மா அவ என்ன பண்ணுவா? தூங்கும் போது ஏதாவது கெட்ட கனவு வந்திருக்கும். உன் வாழ்க்கையில வந்த கெட்ட கனவே இவதாண்டா. இவளுக்கு தனியா வேற கனவு வருதாக்கும். இவ கீழதானே படுத்திருக்கா? ஆமாமா. சரி போய் படுப்போ. ஏய் சத்தம் போடாம தூங்கு. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல நீ தான் கத்துனேன்னு. எல்லாருக்குமே கேட்டிருக்கு. அந்த அளவு சத்தமா கத்திருக்க. நிஜமாவே எனக்கு தெரியல மனோஜ். நீ போய் தூங்கு போ. திரும்ப கத்த மாட்டல? ஐயோ முறைக்கிறாளே. இவ கத்திட்டு என்னையும் முறைக்கிறா. நீ வேணா பாரு சிட்டி, கண்டிப்பா இந்த வாட்டி பணத்தை கொடுப்பா. 10 லட்ச ரூபா கேட்டா எப்படிடா கொடுப்பா? நான் தர வைக்கிறேன் பாரு. என்னவோ பண்ணு, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். டேய் இதெல்லாம் கிளீன் பண்றா. டேய் வாடா எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். ரோகிணி தான்ப்பா ஃபோன் பண்றா. ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு. என்ன ரோகிணி இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி இருக்கிற? என் ஞாபகம் வந்துருச்சா? இங்க பாரு, நீ முத்துக்கிட்ட எதையுமே சொல்லிடாத. நீ பணத்தை கொடுத்தா நான் ஏன் சொல்ல போறேன்? நீ திடீர்னு 10 லட்சம் ரூபாய் கேட்டா நான் எங்க போறது? நிஜமாவே என்கிட்ட பணம் இல்ல. இருந்திருந்தா நான் கண்டிப்பா கொடுத்திருப்பேன். அப்ப எனக்கு வேற வழி இல்ல. முத்துக்கிட்ட நான் விஷயத்த சொல்லிடுறேன். முடிவு உன் கையில தான் இருக்கு. இங்க பாரு, என்கிட்ட பணம் இல்ல. ஆனா நீ கேட்ட பணம் வரதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்ன சொல்லு? எங்க வீட்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. உன் வீட்டுல யாரு கல்யாணம் நடக்க போகுது? முத்துவோட வைஃப் தங்கச்சிக்கு மேரேஜ் நடக்க போகுது. சரி, அதுக்கு என்ன இப்போ? நான் வந்து என்ன மொய் எழுதிட்டு வரணுமா? சொல்றத கேளு. அந்த கல்யாணத்துக்காக நகை வாங்க போறாங்க. அந்த நகை எப்படியும் எங்க வீட்ல தான் இருக்கும். அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? என் வீட்ல யாருமே இல்லாத போது உனக்கு நான் சொல்றேன். அப்ப வந்து நீ அந்த நகையை எடுத்துட்டு போயிடு. பரவாயில்லையே, நான் கேட்டதை விட அதிகமா பணம் கொடுக்க ஏற்பாடு பண்ற. சரி, நான் எதுக்கு உன் வீட்டுக்கு வந்து எடுக்கணும்? நீ எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. இல்ல, நான் எடுத்தா வீட்ல இருந்து யாரோ எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பா அந்த முத்து என் மேலதான் சந்தேகப்படுவான். நீ வந்து எடுத்தனா வெளியில இருந்து திருடன் வந்து எடுத்துட்டு போன மாதிரி இருக்கும். உனக்கும் பணம் கிடைக்கும், நானும் மாட்டிக்க மாட்டேன். கேட்க நல்லாதான் இருக்கு. நான் வந்து மாட்டிக்கிட்டா? யாரும் இல்லாதப்போ சொல்றேன், நீ வா, அப்ப மாட்ட மாட்டேன். நான் நகை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், அதுக்கப்புறம் வா. சரி, இந்த டீல் கூட நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன ஏமாத்த நினைச்ச உன்னை பத்தி கண்டிப்பா முத்துக்கிட்ட சொல்லிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு நான் ஃபோன் பண்றேன். என்ன சிட்டி இப்படி சொல்றா? நல்ல விஷயம் தான்டா. அந்த நகை எடுத்துட்டா பணமும் வரும், மீனா வீட்டு கல்யாணமும் நின்றோம். அப்போ அந்த சத்யா என்கிட்ட வந்து நின்று தானே ஆகணும். டேய் நம்ம ஆளுங்க யாராவது அந்த வீட்டில் போய் நகை எடுத்துருவாங்க. ஓகே சிட்டி, நானே போறேன். டேய் முன்ன பின்ன திருடி உனக்கு பழக்கம் இருக்கா? அவ என்னதானே வர சொன்னா? டேய் அவளை நீ மிரட்ட தான் லாக்கி. இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. இதை ப்ரொஃபஷனலாக பண்ணுற ஆளுங்க பண்ணாதான் நேக்கா பண்ணுவாங்க. நான் ஆளுங்களை அனுப்பிக்கிறேன். சிட்டி, அதான் வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றால, அப்புறம் என்ன பிரச்சனை? நானே போறேன். அப்பதான் ரோஹிணிக்கு மேல ஒரு பயம் வரும். டேய் இது ரொம்ப ரிஸ்கான விஷயம், உன்னால முடியுமா? முடிச்சு காட்டுறேன் சிட்டி, என்ன நம்பு. சரி ஏதோ சொல்ற, நீயே போ. டேய் சரி போங்கடா. One, two, three, start. Takita, 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 takita. கையை எப்படி ஸ்டடியா பிடிச்சி முத்திரையெல்லாம் சரியா பிடிக்கணும். என்ன என்னாச்சு ரதி? மாஸ்டர்,
தாகமா இருக்கு, கொஞ்சம் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் மாஸ்டர். சரி போ, மாஸ்டர் எனக்கும் நானும் தாகமா தண்ணி இருக்கு. குடிக்கணும். போய் குடி போ. மாஸ்டர் ஆ? எனக்கும் தண்ணி. உனக்குமா? கிளாஸ் நேரத்துல போய் ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு போய் குடிச்சிட்டு வா போ. நீங்க ஸ்டடியா நில்லுங்க. 1 2 3 ஸ்டார்ட். தக்கீட்ட தக்கீட்ட. டேய் எங்கடா கூட்டிட்டு போற? டேய் தீபன், ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுடா. என்னடா நீயும் வந்துட்ட? நீ தானே சிக்னல் கொடுத்த? நான் எங்க சிக்னல் கொடுத்தேன்? தண்ணி குடிக்கிறேன்னு வந்தியே. நிஜமாவே தாகமா இருந்துச்சுடா. சரி பரவாயில்ல, நம்ம தனியா பேச டைமே கிடைக்க மாட்டேங்குது. யாரையும் காணோம். டான்ஸ் மேல நடக்குது இப்ப. தக்கீட்ட 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 தக்கீட்ட. வாப்பா முத்து. சரி, நீங்க எல்லாரும் போய் பிரேக் எடுத்துக்கங்க. போங்க. ஓகே மாஸ்டர். நீ என்னடா இந்த பக்கம்? உங்கள்ட்ட டான்ஸ் கத்துக்கலாம்னு வந்தேன். ஏன் ஒரு தடவை கத்துக்கிட்டு என் கழுத்து சுருக்க வச்சது பத்தாதா? சரி சரி பயப்படாதீங்க, நான் உங்களை பார்க்க வரல, பார்வதி தான் பார்க்க வந்தேன். அத்தை, என்ன முத்து இது கையில பழத்தட்டெல்லாம்? உங்களுக்கு தான் அத்தை பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். யாருக்கு கல்யாணம்? மீனாவோட தங்கச்சி சீதாக்கு. ஓ, ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்களே, அவரா? ஆமாத்த, அவர் தான் மாப்பிள்ள. நீங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும் அத்தை. மீனா வந்து உங்களை கூப்பிட்டு தான் நினைச்சா, ஆனா வேலை கொஞ்சம் நிறைய இருக்குதா, அதான் நாங்க பிரிச்சு செய்றோம். அதனால என்ன